குஷ்பு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. த்ரிஷாவை எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும், மிகவும் உயர்வாக மதிக்கத்தக்க ஒருவர், நான் சந்தித்த நபர்களிலேயே மிகவும் கண்ணியமான மென்மையானவர் த்ரிஷா. மற்றவர்கள் வாழ்க்கையை எட்டி பார்த்து சிலர் கருத்து சொல்கிறார்கள், அவர்களுக்கு அது இன்பமாக இருக்கிறது, அந்த கருத்துகளுக்கு யாரும் பொறுப்பல்ல, அவர்களை பற்றி பேசி நாம் நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படின்னு குஷ்பு சொல்றாங்க. அம்மையார் குஷ்பு த்ரிஷா அவர்கள் கண்ணியமாவரும் சொல்லிட்டோம், நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இதே குஷ்புவோட கணவர் சுந்தர்சி அவர்கள் குஷ்பு அவர்களை விட்டு, அவங்களுக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்கு, குஷ்பு அவர்களை விட்டுட்டு அவங்களை டைவர்ஸ் பண்ணாம வேற ஒரு நடிகை நான் ஊர் சுத்த போறேன், நான் அவங்களை கல்யாணம் பண்ணி போறேன், உனக்கு செட்டில்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது குஷ்பு இப்படி பேசுவாங்களா? அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? த்ரிஷா யார் வீட்லயும் எட்டி பார்க்கல இவங்க சொல்றாங்க. அப்போ சங்கீதா யாரு, அவங்க குடும்பம் என்னாச்சு? அதை எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னாங்களா? சங்கீதாவுக்கு நீதி வேணும் தானே உள்ளபடியே இது குஷ்பு அவர்கள் பேச, இவங்க எல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் கொடுக்குறாங்க, பேக்கேஜ், இத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த பேசினா உனக்கு இவ்வளவு பேமெண்ட் வாங்கி பேசுறவங்க கிட்ட நம்ம நீதியோ நேர்மையோ பெண்ணியத்தையோ இவங்க பெண்களுக்காக குரல் கொடுப்பாங்கன்னு சொல்றதோ நம்ம பேசுறதுக்கோ அவங்க கிட்ட எதிர்பார்க்கறதோ சாத்தியம் இல்லை.